இன்னைக்கு எபிசோட்ல முத்துவும் மீனாவும் ரூமை எப்படி கட்டணும், ரூம்ல எங்க என்ன வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூம் கட்டின உடனே இது நம்ம ரூம், மனோஜ் ரவி எல்லாம் இந்த ரூம்குள்ள விடவே கூடாதுன்னு முத்து சொல்றான். மனோஜ் கடைக்கு 2 பேர் வந்து திங்ஸ் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க. எந்தெந்த பொருள் வேணும்னு சொல்லி புக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வாங்குற பொருளுக்கு பில் எதுவும் போடாதீங்க, இது கணக்குல வராத பணம்னு சொல்றாங்க. இந்த பணத்தை நான் எப்படி வாங்குறது, எதுவும் பிரச்சனை வராதான்னு மனோஜ் கேக்குறான். உங்களுக்கு ஓகேன்னா பொருளை கொடுங்க, இல்லைன்னா நாங்க வேற கடையில பாத்துக்கிறோம்னு சொன்னதால மனோஜ் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளையும் கொடுத்து அனுப்பிடுறான். ஸ்ருதி டப்பிங் போயிட்டு வந்து காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரவிய பிடிச்சு விட சொல்றா. ரவி ஸ்ருதி காலை பிடிச்சு விடுறத பார்த்துட்டு விஜயா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. விட்டா என் பிள்ளைய வேலைக்காரனாவே ஆக்கிடுவா போலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ரவி நெயில் பாலிஷ் போடுறத பார்த்துட்டு இதெல்லாம் நீயே போட்டுக்க கூடாதான்னு ஸ்ருதிய கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் கையால நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது ஒரு தனி சுகம்னு ஸ்ருதி சொல்றா. நெயில் பாலிஷ விஜயா கையில கொடுத்து இதை அங்கிள் கிட்ட கொடுத்து நீங்களும் போட்டுக்கோங்க, அப்பதான் இதோட ஃபீலிங் புரியும்னு சொல்றா. அவங்களும் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட வந்து ஸ்ருதிய திட்டிட்டு இருக்காங்க. அவ ரவிய என்ன பாடுபடுத்துறான்னு தெரியுமா, கொஞ்சம் கூட புருஷன்ற மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு ரவி ரூம்ல நடந்ததை சொல்றாங்க. அவங்க ஏதோ பண்றாங்க, நீ ஏன் அதெல்லாம் போய் பாக்குறேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. புருஷன் பொண்டாட்டி அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுன்னு சொல்றாரு. இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும்னு அண்ணாமலை சொல்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.